தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதை கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. கப்பல் கட்டும் கலைஞர் என்ன அழைக்கப்படுறாங்கன்னா கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகன கூஉய் அப்படிங்கிறது மணிமேகலை. கம்மியர் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பொண்ணு கும்மி கொட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கம்மியர் அப்படிங்கிறதுக்கு கம்மியர்னு வந்தால் மணிமேகலைன்னு வச்சிடணும். மணிமேகலை அடியால் அறியலாம். அடுத்து பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலில் செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவை தேவையில்லை. இதை மட்டும் களஞ்சை கம்மியர் வருகன கூஉய் இதை கேட்டாங்கன்னா மணிமேகலை. கம்மியர்னா கும்மி கொட்டுறவங்க, அதான் மணிமேகலை தான் கும்மி கொட்ட முடியும். அதுக்கடுத்து இது நீர்மட்ட வைப்பு இருக்குது. வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் மொத்தம் 4 மரம் இருக்குது. அதில் வேப்ப மரம், இலுப்பை மரம், புன்னை மரம், நாவல் மரம் 4 மரங்களையும் அடிமட்டத்திற்கு நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தினாங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு. பக்கங்கள்னு வந்துச்சுன்னா தேக்கு, வெண்தேக்கு மட்டும்தான் வரும். நீர்மட்ட வைப்பிற்கு இலுப்பை, புன்னை, நாவல், வேம்பு 4 மரம். பக்கங்களுக்கு தேக்கும் வெண்தேக்கு மட்டும்தான் வருது. அதுக்கடுத்து வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். வெட்டப்பட்ட பகுதி என்னன்னு கேட்குறாங்கன்னா வெட்டுவாய். இதை நோட் பண்ணிக்கோங்க. நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். மரத்தின் தன்மையை டேஸ் கொண்டு அறிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மரத்தோட கிளை அப்படி இப்படின்னு வச்சுக்கோன்னா ஆப்ஷன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நிறத்தை வச்சு தான் அதோட தன்மையை அறிஞ்சாங்க. ஏன்னா திருவள்ளுவர் காலத்திலேயே கப்பல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, அப்போ உள்ள மக்கள் அந்தளவுக்கு நாலேஜாக இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிந்தனர் சொல்லியிருக்காங்க. கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். கண்ணுங்கிறது ஒரு உருவம். கண்ணை வச்சு தான் நம்ம உருவத்தை பார்ப்போம். அப்படின்னா இப்போ கண்ணு அப்படின்னா உருவம், இளைத்த மரத்தில் உள்ள உருவங்கள். அப்படி கண்ணுனா இளைத்த மரத்தில் உள்ள உருவங்கள். சுழி உள்ள மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இதனா சரியா தவறால கேட்டாலும் கேட்கலாம். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியாக முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டளவியால் கணக்கிட்டனர். டேஸ் நீட்டளவியால் கணக்கிட்டனர். தச்சு மூலம் அப்படிங்கிற ஒரு கருவி வச்சுருக்காங்க, அதை வச்சு கணக்கிட்டாங்க. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவை தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, கரினா யானை, பரினா குதிரை. இப்போ கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றாலும் இவை அழைக்கப்பட்டன. அதுக்கடுத்து பஞ்சு, தேங்காய் நார். இதை வச்சு மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும்போது இடையே தேங்காய் நாரையும் பஞ்சையும் வச்சு இணைச்சி கட்டினாங்க. அதுக்கு மரத்திலால் ஆன ஆணியை பூசினாங்க, அடித்தாங்க. மரத்திலால் ஆன ஆணி தொகுதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆணிகளை தொகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் முளைக்க எண்ணெய் கலந்து சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து எண்ணெய் கலந்து பூசினாங்க. இதை மார்க்கோ போலாங்கிற இத்தாலி நாட்டினர் பாராட்டினாங்க. மார்க்கோ போலா எதுக்கு பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சுண்ணாம்பையும் சணலையும் அரைத்து எண்ணெய் கலந்து அதோட அடிப்பகுதி பாசம் ஆகாமல் தடுக்கிறதுக்காக பூசிருக்காங்க. அதை இத்தாலி நாட்டுக்காரர் பாராட்டியிருக்காரு. அவர் பேர் மார்க்கோ போலா. இரும்பு ஆணி துருப்பிடிக்குங்கிறதுக்காக மரத்திலால் ஆன ஆணியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆணி பேர் தொகுதி. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் எனும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். இதை கூறியவர் யாருன்னா வாக்கர். இதை நோட் பண்ணிக்கோங்க. 50 ஆண்டுகள்னாலும் பழுது பார்க்க தேவையில்லை. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா வாக்கு. இதுக்கு நான் வாக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதனால் வாக்கர். பாய்மர கப்பலுக்கு காற்றினால் செலுத்தப்படும் கப்பல் தான் பாய்மர கப்பல். திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் இப்படின்னு பாய்மர கப்பல் 3 வகையை சொல்லியிருக்காங்க. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மர கப்பல்கள் இருந்தன. திருக்கைத்தி, காண, கோசு, பெரிய பாய்மரம். அதுக்கடுத்து இதில் கட்டும் கயிறு அப்படிங்கிறதுக்கு ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு. இந்த கயிறுனா நோட் பண்ணிக்கோங்க.